வணக்கம் சொந்த நண்பர்களே, மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு போனோம். போகக்குள்ள என்னாச்சுன்னா, ஒரு நாய்க்குட்டி ஓரமாக போயின்னு தான் இருக்குது. அந்த ஓரமாக போன நாய்க்குட்டியை வண்டி கிராஸ் பண்ணுறான்னுட்டு அந்த ஒரு தம்பி வண்டியில் போகிறான், வேகமாக போகிறவன் அந்த நாய்க்கிட்ட அடித்து போட்டு போய்க்கினே இருந்துட்டான். போட்டு பாவம் இல்லையா, வாயில்லாத ஜீவன் தானே. அது எங்கேயே பாவம், அது வகுத்து எதுக்கோ தேடிக்கணும், வகுத்துக்கு தேடின்னு அது போகுது. அதை போகிறவன் ஒதுங்கி கூட போகலாம், அந்த நாய்கிட்டே அடித்து தள்ளி போய்க்கினே இருந்துட்டான். ரொம்ப கஷ்டமாக ஆகிப்போச்சு எனக்கு. அது ஒரு உயிர் இல்லையா, பாவம் தானே. அதே மாதிரி மனுஷாலில் அந்த மாதிரி அடித்து போட்டிருந்தா இவ்வளோ பேர் ரொம்ப கூடியிருப்பாங்க, இவ்வளோ ஜனம் கூடியிருப்பாங்க. போலீஸு வாழ போயிருக்கும், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அது வாயில்லா ஜீவனோடு தானே, யாருமே திரும்பி பார்க்கல. நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு திருப்பி அந்த நாய்கிட்ட எடுத்து ஓரமாக போட்டுட்டு நான் திருப்பி போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு உயிர், அந்த உயிர் போனால் திரும்பி வராது, சரியா? அதனால் நீங்களும் போகல, பார்த்து போங்க, பார்த்து வாங்க. நம்ம பணம் இன்றைக்கி பார்த்து சம்பாதிக்கலாம், இன்றைக்கி பணம் வரும் போகும், இந்த உயிர் போனால் வராது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வண்டி ஓட்டக்குள்ள ஜாக்கிரதையாக ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க. இந்த பைக்கில் போகிறவங்கெல்லாம் ஹெல்மெட்டு போட்டுன்னு போங்க. கொஞ்சம் நெஞ்சில் பயத்தோடு வண்டி ஓட்டுங்க. ரொம்ப வேகமாக போகாதீங்கன்னா, நான் அந்த தம்பிகிட்ட சொல்கிறேன், டே தம்பி வேகமாக போகாதரான்னு சொல்லிக்கினே இருக்கிறேன். வேகமாக போனாங்க, எங்களை ஒதுங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் ஆட்டோவில் போய்ங்கிறோம், அந்த ஆட்டோவை ஒதுக்கிட்டு அவ்வளோ வேகமாக போகிறானுங்க 2 பேர். போய்ட்டு அந்த நாய்கிட்டி பாவம் அடித்து தள்ளிட்டு போய்க்கினே இருந்துட்டான். மனசு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அது எங்கேயே பாவம் ஓரமாக போய்க்கின்னு இருக்குது, அது வகுத்துக்கு ஏதோ தேடின்னு போகுது. அந்த வாயில்லா ஜீவனை அடித்து போட்டு போய்க்கினே இருந்துட்டான். அந்த மாதிரி நிறையா பொண்ணுங்கள்லாம் அந்த குழந்தைங்கள பெற்று குப்பையில் கடாச்சிட்டு போயிடுறாளுங்க. இவ்வளோ பேர் குழந்தைங்கள்லாம் தவிக்கிறாங்க. எனக்கு ஒரே பொண்ணு தான், நானும் பொண்ணை பெற்று வளர்த்து கட்டி கொடுத்தேன். அது என்னன்னு திரும்பி பார்க்கல, என்னன்னு கவனிக்கல. எங்கள் வீட்டுக்கார வயசானவர் இறந்துட்டார். இன்றைக்கி தனிமையில் கிடந்து கஷ்டப்படுறேன் நான். அதனால் எல்லோரும் நம்ம வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை தான். இந்த உயிர் போனால் திருப்பி வராது. ஆனால் வாழக்குள்ள நல்ல முறையாக வாழ்ந்துட்டு போகணும். அதுதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். வணக்கம், பாய்.